அனைத்து பார்வையாளர்களுக்கும் எம்கே முத்துவின் அன்பு வணக்கங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே சேல் அண்டு பொங்கல் ஆஃபர், அமேசான் ஆஃபர் ஆல்ரெடி நம்ம போட்டோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு சில மொபைலுக்குலாம் ஆஃபர், டீல்ஸ், ப்ரைஸ் இன்னும் ரிவீல் பண்ணாமலே இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலோடைய ப்ரைஸஸ்லாம் இன்னும் ரிவீல் பண்ணலை. ஒரு சிலதெல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரில. ஸோ பெஸ்ட் ஆஃபர் கிடச்சிதுன்னா இதுலேயும் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டுருக்காங்க, டேட் வைஸ் போட்டுருக்காங்க, டைம் வைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். புதுசாக லான்ச் பண்ணுற மொபைல் சேல் டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மனுமெண்டல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது 76 ருபீஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டு ஏதோ போட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸில் ₹1 மொபைல் கொடுத்தாங்க. எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கூப்பன் சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கூப்பன் எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு மட்டும்தான் கூப்பன் கிடச்சிதுன்னு பார்த்தா நிறைய பேருக்கு கிடச்சிது. பட் அந்த கூப்பனே திரும்பவும் ஆஃபராகவே கொடுத்துட்டு இருந்தாங்க கண்டினியூஸாக. அதே மாதிரி ₹1000 ஐஃபோன் கொடுத்தாங்க, ₹1000 மொபைலும் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த தடவை ஆஃபரில் உங்களுக்கு ஒரு டேட் வைஸு, டைம் வைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் 76 ருபீஸ்க்கு ஏதோ மொபைல் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. அது மொபைல் கொடுக்குறானா, இல்லை மொபைல் கவர் கொடுக்குறானா, இல்லை கூப்பன் கொடுக்குறானா, என்ன தான் கொடுக்குறான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஒரு விதமான ஏமாற்று வேலை தான். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் அண்டு வின்னு போடுவோம். நம்ம என்ன தான் வின் பண்ணாலும் நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். பட் ஒரு வேளை யாராவது லக்கி பர்சன் இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வேணால் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டோட கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா iQOO 12 42,000 கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ 13 hour வாங்கலாமா, எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி நம்ம நேற்றே அதை வீடியோ மேக் பண்ணிட்டோம். பட் அது அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நேற்று ஈவினிங் தான் அது அப்லோட் ஆச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸர். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 12,256 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே மோரார்லெஸ் சேம் டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு OnePlus அப்படிங்கிறது, OnePlus 13 hour அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டஸ்ட் மொபைலாக இருக்கும். அதாவது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15 ரன் ஆகும். பட் iQOO 12 அப்படிங்கிறது ஒரு வருஷன் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகும். அதை தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் கேமரா செட்டப் பார்த்திங்கன்னா iQOOவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட்லி iQOO பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு OnePlus பிடிச்சதுன்னா OnePlus செலக்ட் பண்ணுங்கள். iQOO பிடிச்சதுன்னா, விவோ பிடிச்சதுன்னா iQOO செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நண்பரோட கமெண்டை பார்த்தீங்க அப்படின்னா Realme Narzo 30A அப்படிங்கிற ஒரு மொபைல். ஸோ இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது மொபைல் ஹெவியாக ஹீட்டிங் ஆகுது. மினி கேம்ஸ் கூட ப்ளே பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கொஞ்சம் பழைய மொபைல். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மொபைல் வாங்கி நீங்கள் ஒரு 4 வருஷம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ February 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு 10. ஆண்ட்ராய்டு 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14, 15 கிட்டத்தட்ட 5 அப்டேட் வந்துடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மொபைல் கொஞ்சம் பழைய மொபைல் அப்படி தான் இருக்கும். அண்டு Helio G85 அப்படிங்கிற சிப் செட்டு, இதை பற்றி நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஒரு ஃப்ரெண்டோட கமெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட் மொபைல் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ப்ராசஸரை இப்போ விவோ மனசாட்சியே இல்லாமல் அந்த ப்ராசஸரை தூசு தட்டி எடுத்து போட்டு ஆண்ட்ராய்டு 14ல் விவோ Y18 ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதையும் நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது ஆஃப்லைனில் கிடைக்குது, அமேசானில் செக் பண்ணி பார்த்தாலும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பழைய ப்ராசஸர் இருக்கிற மொபைலை தயவு செய்து வாங்காதீங்க. அதுலேயும் மீடியாடெக்கில் இருக்கக்கூடிய பழைய ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்குலாம் ஒர்க் ஆகாது, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ஒர்க் ஆகாது. லேட்டஸ்ட்டாக இருக்கிறத வாங்கலாம். இல்லை ஒரு வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் நல்லாயிருக்கும். ஸோ கம்மியான ரேஞ்சில் நீங்கள் மொபைல் வாங்குறதா இருந்தாலும் அந்த மொபைல் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது, அதில் இருக்கிற ப்ராசஸர் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எந்த பர்பஸ்க்காக மொபைல் வாங்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்குங்க. ஓகே, இப்போ இந்த நண்பருடைய கமெண்ட்டுக்கு நாம் என்ன பதில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய மொபைலை ஒரு தடவை ஃபார்மட் பண்ணுங்கள். ஃபார்மட் பண்ணிவிட்டு திரும்ப ரீயூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேக்கப் எடுத்துங்க. ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மொபைல் ஓகேவாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, ஓகே ஆகலை அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வேறு மொபைல் பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்ததுக்கப்புறம் ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேட்டரி பர்சன்டேஜ்லாம் ஃபுல்லாக வச்சிங்க. ஸோ தேவையான பேக்கப் எல்லாமே எடுத்துங்க. எல்லா டேட்டாவும் போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. ஸோ டேட்டா எல்லாமே பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போட்டு வேறு ஒரு மொபைல் பார்க்குறது பெஸ்ட்டு டீல். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஐ ஆம் யூஸிங் போக்கோ X6 Pro 5G மொபைல். ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி 2 month ஆகுது ப்ரோ. உங்களோட வீடியோஸ் கேட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. கேமிங் சூப்பராக இருக்குது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். மொபைல் அமையிறது, எலக்ட்ரானிக் குட்ஸ் அமையிறது எல்லாமே நம்மளோட லக்கும் கூட. ஸோ அதனால் மொபைலில் நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்களா கொடுக்கலையான்னு தெரில. அப்டேட் கொடுக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த அப்டேட்லேயும் ஒரு சில பக்ஸு புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது ஏதாவது சொல்லுவாங்க, பட் புதுசாக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு மொபைலில் நீங்கள் அப்டேட் கொடுக்காமல் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்னு ஏதாவது ஸ்டார்ட் ஆச்சு, அந்த பிரச்சனையால் உங்களால் மொபைல் சரியாக யூஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா Honor 90 Lite அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த Honor அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் நான் செக் பண்ண வரைக்கும் Honorல் பார்த்தீங்கன்னா 90 Lite அப்படிங்கிற மொபைல் நான் பார்த்த மாதிரி தெரியல. ஸோ யூடியூப்பில் செக் பண்ணாலும் Honor 90 தான் இருக்குது. அண்ட் வெப்சைட்டில் செக் பண்ணாலும் Honor 90 தான் நமக்கு காமிக்குது. 90 Liteன்னு ஒரு மொபைல் இருக்குது, பட் அது இந்தியாவில் லான்ச் பண்ணலை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது. ஸோ தற்சமயத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா Honor 90 அப்படிங்கிற மொபைல் வந்து சேலில் இருக்குது. ஸோ அது வந்து கொடுத்துருக்கிற விலைக்கு ஒர்த்து கிடையாது, கொஞ்சம் பழைய மொபைலும் கூட. ஸோ நீங்கள் சொல்கிற Honor 90 Lite அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 6020 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இல்லை மற்ற நண்பர்கள் வேறு யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டோட கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு கேமரா மொபைல் அண்டர் 20Kல சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்டர் 20Kல பெஸ்ட்டு கேமரா மொபைல் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு 20,000 அப்படின்னா ஒரு 25,000 வரைக்கும் எதிர்பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கேமரா மொபைல்ஸ் கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டு கேமரா மொபைல் 20,000ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு Vivo T3 Pro அப்படிங்கிற 5G மொபைல் 22,000க்கு அவைலபிள் இருக்குது. இது Qualcomm Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமரா ஓரளவுக்கு இல்லை, இந்த அபவ் ஆவரேஜ் லெவலில் உங்களுக்கு கேமரா இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதுவும் கர்வ்டு டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா அண்டு 8 MP அல்ட்ரா வைடு 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. நார்மலாக 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 25,000 ப்ரைஸ் இருக்கும். அதில் 3,000 கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 22,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பொங்கல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 500 கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ப்ராசஸரும் ஓரளவுக்கு நல்ல ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ப்ராசஸர். ஸோ அதனால் பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 5500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 50 நிமிஷம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்டு டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே, நல்ல பேட்டரி, நல்ல கேமரா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரே மொபைல் Vivo T3 Pro. அதே மொபைல் இன்னொரு பேரில் அமேசானில் iQ Z9s Pro அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே மொபைல் தான். அது வந்து இதை விட ஒரு 500 1000 கம்மியாக இருந்ததுன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே 20,000 செக்மெண்ட்லேயே உங்களுக்கு மொபைல் வேணும்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7 Gen 3 அதே சேம் சிப்செட்டில் OnePlus Nord CE4 அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளேவோட 100 வாட் சார்ஜரோட 5500 mAh பேட்டரியோட உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ நார்மலாக 22,000க்கு விற்கிற மொபைல் இப்போ உங்களுக்கு பொங்கல் ஆஃபரில் 20,000க்கு கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ 20,000க்கு உங்களுக்கு இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு கேமரா மொபைலாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாகவும் இருக்கும். ஸோ அதே ப்ராசஸரில் உங்களுக்கு ஹானர்லேருந்து ஒரு மொபைல் Honor 200 அப்படிங்கிற 5G மொபைல் நார்மலாக வந்து 30,000 இருக்கும். ஆஃபரில் உங்களுக்கு 24,000 கிடைக்கும். பட் இப்போ பொங்கல் ஆஃபரில் 20,000க்கு கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. 20,000க்கு உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஆனால் டப்பாவில் சார்ஜர் இருக்காது. இது வந்து குவாடு கர்வ் டிஸ்பிளே இருக்கும். அதனால் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்போது அதுவும்
குவாட் 4 சைடு கர்வ்டு அப்படின்னும்போது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். சர்வீஸ் சென்டர் எங்கெங்கே அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாது. இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா இல்லை மற்றது டெம்பர் கிளாஸ்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி சார்ஜர் நீங்கள் தனியாக வாங்கணுன்னா அமேசானில் 3000 ரூபா நீங்கள் வச்சாகணும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சிங்க. ஸோ இதில் டெலஃபோட்டோ லென்ஸும் இருக்குது. அதே சேம் Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர் இருக்குது. நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குது. நல்ல டிஸ்பிளே இருக்குது. ஸோ எந்த மொபைல் வாங்கினாலும் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இந்த Honor 200ல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா 5Gயில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஒரு சில பேர் வந்து அதை 5G இஷ்யூஸ் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு அப்டேட் பண்ணாமலே நல்லா இருக்குன்றாங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் 8GB RAM 256GB வேரியண்ட்டு Motorola Edge 50 Neo அப்படிங்கிற மொபைல். இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா 21,000 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. 8256. அதில் உங்களுக்கு 1000 ரூபா கார்டு ஆஃபர் போக நீங்கள் எதிர்பார்க்குற 20,000க்கு மொபைல் கிடைக்கும். ஸோ 20,000க்கு உங்களுக்கு இது வந்து பெஸ்ட் மொபைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சிங்க. ஸோ இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20,000லே மொபைல் கிடைக்கும். இதில் MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கேமரா பார்த்தீங்கன்னா 50MP 13MP 10MP இதில் டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 32MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. உங்களால் 4K வீடியோ ரெக்கார்டிங் செல்ஃபிலையும் ஷூட் பண்ணிக்க முடியும். கைக்கு அடக்கமாக காம்பேக்டாக 6.4 இன்ச்சஸில் உங்களுக்கு டிஸ்பிளே கிடைக்கும். அதுவும் 1.5K ரெசல்யூஷனில் கொடுக்குறாங்க. பட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4310 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் பிடிச்சா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதே ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் Motorola Edge 50 Fusion அப்படிங்கிற மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளேவோட இருக்கும். ஸோ இதில் வந்து Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. அதில் ஒரு 1000 rupees கார்டு ஆஃபர் போக இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 20,000 கிடைக்கும். ஸோ 20,000க்கு உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ 20,000க்கு உங்களுக்கு 50MP மெயின் கேமரா, 13MP அல்ட்ரா வைடு, 32MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ இது வந்து கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருப்பாங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு 68 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு Edge 50 Neoவோட Edge 50 Fusion இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பேட்டரி லைஃபும் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. ஸோ ஓவராலாக இது வந்து கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரீமியமாகவும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே Snapdragon 7S Gen 2 ப்ராசஸரில் Realme 12 Pro Plus அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் 23,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோட அவைலபிளில் இருக்குது. ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா இருக்கும். பட் எப்போவுமே கார்டு ஆஃபர் ஒரு 2,000 கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 23,000க்கு இப்போ கிடைக்குது. பொங்கல் ஆஃபரில் அதோட கம்மியாக கிடைச்சா பெஸ்ட் டீல். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு சூப்பரான டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் லெவல் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் லெவல் தான். செல்ஃபி கேமராவும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காம யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்ட அண்டர் 20K பட்ஜெட் அப்படின்னும்போது டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 20,000 வச்சாகணும், இல்லை ஒரு 22,000-23,000 வச்சாகணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா மொபைல்ஸ் கிடைக்கும். அதில் பர்ஃபார்மன்ஸ் மொபைல் நிறையா இருக்குது. 20,000ல் Poco X6 Pro, அடுத்ததாக Poco X7 Pro வந்துடுச்சு, லேட்டஸ்ட் மொபைல். அண்ட் Realme GT 60 பார்த்தீங்கன்னா 24,000க்கே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு OnePlus Nord 4ம் 24,000க்கே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டோட கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா Poco X6 Proவில் 512GB வேரியண்ட்டு ரொம்ப நாளாக அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்குது. வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு வாங்குறதுக்காக. ஸோ அது வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ Poco X6 Proவில் இப்போ நான் செக் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 512GB வேரியண்ட்ஸ் இருக்கிறதே 2 வேரியண்ட் தான். ஒன்று 8256, இன்னொன்று 12512. அந்த 512GB வேரியண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸோ திரும்ப எப்போ கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி கம்மியாக இருக்கிற காரணத்தினால இதில் லேட்டஸ்ட்டாக இன்னொரு மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. அது என்ன மொபைல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Poco X7 Pro கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட் தான். ஸோ அதனால் அந்த மொபைலில் சேல் பண்ணுற வரைக்கும் இதை வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காமிப்பாங்க. மேபி அவங்ககிட்ட உண்மையிலே ஸ்டாக் இருந்துச்சுன்னா இந்த மொபைலோடைய சேல் எப்படி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பவும் அது ஸ்டாக் வந்து கொண்டு வருவாங்க. உண்மையிலே வந்து சோல்ட் அவுட்னா திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.
ஸோ இதுவும் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் தான். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்மியான விலையில் கிடைக்கும்போது மோஸ்ட்லி ஆல் ஓவர் இந்தியாவில் கடைக்காரங்கள்லாம் வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சு அவங்க கஸ்டமரை கவர் பண்ணி சேல் பண்ணிவிடுவாங்க, ப்ரைஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டோட கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, OnePlus 13R வந்து இந்தியன் லான்ச் டுடே. அதில் ஃபியூச்சர் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ 50 MP டெலஃபோட்டோ இருக்குது. பட் 25 to 35Kல பெஸ்ட்டு மொபைல் ஃபோன் ஆல்ரவுண்டராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து 40,000 வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சேலில் இந்த பர்டிகுலர் மொபைல் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த OnePlus 13R அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சேல் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி பகல் 12 மணிக்கு உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மொபைல் தான். இது Snapdragon 8 Gen 3 அப்படிங்கிற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸில் ஒரு சிப் செட் ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ நல்லதாக ஒரு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. அண்டு சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜியில் உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஓவராலாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. லேட்டஸ்ட் Android 15ல் ரன் ஆகுது. ஸோ இதுக்கு காம்படிட்டராக நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே ப்ரைஸில் ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ iQOO 13 அப்படிங்கிறது 50,000 லான்ச் பண்ணிட்ட காரணத்தினால iQOO 12 அப்படிங்கிறது 42,000 ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 47,000 46,000 வித்துட்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அது ஃப்ளாஷ்ஷிப். இது வந்து ஃப்ளாஷ்ஷிப்பு. அந்த OnePlus அப்படிங்கிறது மிட் ரேஞ்ச் மொபைல். பட் இந்த iQOO 12 அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாஷ்ஷிப் மொபைல். ஸோ நீங்கள் ஃப்ளாஷ்ஷிப் மொபைல் அப்படிங்கிறது ஒரு 50,000 55,000 லான்ச் பண்ண ஒரு மொபைலை ஒரு 40,000 நீங்கள் வாங்கும்போது அந்த ஃப்ளாஷ்ஷிப்போட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உணரலாம். பட் அது வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14ல் தான் ரன் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா iQOO 12 வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. அதே Snapdragon 8 Gen 3 தான். ஸோ லாஸ்ட் இயர் ஃப்ளாஷ்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் லெவலில் இருக்கும் மொபைலு. OnePlus 13Rம் ப்ரீமியம் லெவலில் தான் இருக்கும். பட்டு ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு iQOO 12 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் iQOO 12 பிடிச்சிருந்தா நீங்கள் iQOO 12 செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா OnePlus 13R 40,000ல் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நண்பருடைய கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, Realme GT60 நல்லா இருக்குமா, லாங் டேர்ம் யூஸுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. ரிவ்யூ போட சொல்லியிருக்காரு. ரிவ்யூ முடிஞ்சால் போடுறேன். நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் அப்டேட்ஸ் கொடுக்க ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரதான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஒரு சில அப்டேட்ஸில் ஒரு சில பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் புதுசாக 2-3 பக்ஸு க்ரியேட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் Realme GT60 அப்படிங்கிறது ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல். ஒரு 20,000லேருந்து 25,000 ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு டீலாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா Realme GT60 ஓரளவுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஓகேவாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் லெவலில் ஒரு மொபைல். அதனால் நீங்கள் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காம அப்படியே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அப்டேட்ஸ் கொடுங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இது. பட் பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் கொஞ்சம் நல்ல ப்ராசஸராக போட்டிருக்காங்க. அதனால் ஸோ இந்த பர்டிகுலர் Realme GT60 அப்படிங்கிறது லாங் டேர்ம் யூஸுக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பதமாக வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் லாங் டேர்ம் வரும். எதனாலனா ஃபுல்லி பிளாஸ்டிக் பேக்கு. ஸோ கர்வ்டு டிஸ்பிளே. அப்போ பிளாஸ்டிக் பேக்கு வித் கர்வ்டு டிஸ்பிளே, சைடும் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். ஸோ காஸ்ட்டு கம்மி பண்ணுங்கிறதுனால பில்டு குவாலிட்டியும் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் லாங் டேர்ம் யூஸ்ன்னு பார்க்கும்போது நாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம்னா தான் லாங் டேர்ம் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஓகேவாக இருக்கும். கலர் OS மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த Realme பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே மொபைல்ஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க. அவங்க ஏன் லான்ச் பண்ணுறாங்க, எதுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆக மொத்தம் Realme அப்படிங்கிற பிராண்ட் வந்து எல்லார் கையிலையும் இருக்கணுங்கிறதுனால மொபைல்ஸ் கண்டினியூஸாக லான்ச் பண்ணுவாங்க. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய மொபைல்ஸில் இருக்கிற பக்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் அப்டேட்ஸ் எதுவும் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணிங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.